கற்றது கடுகளவு, கல்லாதது விஜய மில்டன் அளவு. இப்படித்தான் இந்த மேடையில் ஆரம்பிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. 10 என்றதுக்குள்ள படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் வந்து மில்டன் சார் நீங்க நடிச்சு எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக அதை பேசி மில்டன் சாரே லைனில் வந்து, சார் நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் வரீங்களா நான் வரட்டுமா, ஒரு வேலையும் வெட்டி இல்லாமல் நான் தான் சும்மா இருக்கிறேன் சார், நானே வரேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நேராகவே போய் சொல்லணும்னு. என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணார் ராஜ்குமார், நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோழி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ள விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்குங்க சார்னா. சார் நான்லாம் நடிக்கிறதெல்லாம் சரி சார், படம் வியாபாரம் ஆகுமா சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ராஜகுமாரன் சார் நாம ஃபஸ்ட்டு நாம நம்பணும், நம்மளையே நாம நம்பாம அடுத்தவங்க எல்லாரும் நம்மளை நம்பணும்னு எதிர்பார்த்தா எப்படி? சரி, இவர் பிடிவாதமாக எடுக்கிறாரு, எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாம பண்ணணும். என்ன சப்போர்ட் எப்படி சொல்கிறாரோ, இப்போ ஒரு இயக்குனராக நாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது, அதுதான் சொன்னேன். ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது. முதல்ல நம்மளை நம்பணும் சார், நாமளே நம்மளை நம்பாமல் அத்தனை பேரும் நம்மளை நம்பணும் நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தாரு. பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார், இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. இந்த படம், இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். நியாயமாக பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையாக வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அதில். அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராமல் போகிறது இன்னொரு விஷயம். இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதில் கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது. இந்த கதையை சொன்னார். உண்மையில் இதுக்கு வந்து ஹீரோ யார் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டி ராஜேந்தர் சார் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி வந்து இல்லைடா சரியா வரல, ராஜகுமாரன் சார் தான் ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கு டிஆர் சாரே பெட்ரு, தயவுசெய்து அங்கே போயிடுங்க, இதெல்லாம் வச்சு ரிஸ்க் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கேரளாவில் வந்து எனக்கு ஒரு 275 ரூபாயில் ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. எந்த கேமராமேனு எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தது, எந்த டேரக்டர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தது, அந்த விசுவாசம் மீட்டின் மேலே எப்போ உண்டு. அதுக்கு தான் கோழிச்சாடா உருவானதுக்கு காரணம். ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தன் ஆப்போசிட்டில் உள்ள வச்சே ஏப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். நான் வந்து அழுகலை, அழுகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணேன். எனக்கு வந்து அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது அந்த படத்தில். உடன் நடித்த இளம் நாயகன் பரத் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் என்ன அவ்வளோ கோஆபரேட் பண்ணினது இல்லாமல், நான் இப்போ சொல்லிட்டேன் காலையில், சார் நீங்கள் இனிமேல் என்ன படம் பண்ணாலும் என்ன நீங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படியாவது செட் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களோட வந்து சைடில் தம் அடிக்க வேறு யாரும் வரமாட்டாங்களா சார், நான் இருக்கேன். ஏன்னா எப்பவுமே நாங்கள் போயிடுறோம். ஏன்னா என்னோட சிகரெட் குடிக்கிற சிகரெட்டை மட்டும்தான் இவர் ரிலீஸ் பண்ணுவாரா, அவர் சிகரெட்டை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அதனால் சுப்ரீம் சுந்தர் சார் என்னையெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு நினச்சி அதற்காக மெனக்கெட்டு அவருக்கு என்னென்ன வித்த தெரியுமோ அதையெல்லாம் என் மேலே திணிக்க பார்த்து கடைசியில் அவர் 50% கூட பாஸ் ஆனார் என்ன தெரியல. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையை விடுவேனா, அவர் மேலே தெரிஞ்சு சார் இவ்வளோ வேணுமா, இப்படி பண்ணிட்டேன்னா. ஆனால் கடுமையான பயிற்சி,